பிரம்மா ஆமாம் ஆமாம் நாளைக்கு பதவி கொடுத்துட்டாரு. இப்போ அரசியல்வாதி நொறுங்கி போவான், சீக்கிரமாக நொறுங்கி போவான், அடி வாங்குவான், ரோட்டு காட்டில் தூக்கி எறிவான். இவனே எறிவான்டா. ஆமாம் ஆமாண்ணாதி ரோட்டு காட்டில் 4 வீலர் 2 வீலர் போகிறான், ஜங்கின்னு குடும்பமே தூக்கி எறிவான். தூக்கி எறி அடி சாப்பு சாப்புன்னு விடும், நகத்திட்ட பறந்து விட்டுருவான். அந்த நோய் உடையில் அப்படியே அரசியல்வாதி சுண்டி சாவான், சுண்டி போவான். அவன் குடும்பம் வாரிசு சுண்டி போகும். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுடா. ஆமைக்கு பதவி கொடுத்துட்டாரா. ஏ அப்பா எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கடவுள். ஏ அப்பா இதை எப்படி முடிக்கணும். ஏ அப்பா அவருக்கு தான் அந்த தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு என்னடா, நாங்களும் போர் சண்டையில் போய் ஆதியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜெம்மத்துக்கு 700 வருஷம் அப்போ 7 ஜெம்மத்துக்கு முன்னாடி நாங்கள் வீசி போனோம். அந்த வீசிலாம் இப்போ எங்களை நாங்கள் பேசாமல் மேடையில் நிற்கும். எங்கள் அண்ணன் போட்ட கணக்கை செய்தி வாசிக்கும். முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு டைமில் இப்போ போடுவார், அவர் தான் போட முடியும். நீதிமான் போட முடியும். நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி, நீதி அரசர் 4 கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் அள்ளுதற்கு கணக்கு போடுவார். இந்த ஆமை உட்கார வச்சா தானே அள்ள முடியும். பூரா உள்ள செயலரில் ஏற்றுறது அவன் தான் கொண்டு வருவான். அப்படியே அடித்து பிறகு இழுத்து கொண்டு வந்து உள்ளே தள்ளுவான். பெட்டத்தில் 2 அறை, அரசியல்வாதி வாயில் 2 அறை, அவன் வெதரில் 2 எத்துவான். ஆமாடா, அந்த காலத்தில் ஆமாண்ணா நாங்கள் லேசாக நினச்சோம். இன்றைக்கி கடைசி அத்தியாயத்தில் மானிட பிறவியை கணக்கை முடிக்கிறதுக்கு ஆமையை உட்கார வைக்கார். வீடுந்தோறும் நொறுங்கி போகும், வீடுந்தோறும் திங்கிறதுக்கு உணவு இல்லாமல் நக்கி போகும், வீடுந்தோறும் குடிக்க தண்ணீராது. புரியுதா? பூமியை பாழாக்க வந்த கண்டார ஒளி மக்கா. முக்கால் சத்தியம் பாலே தூக்கி போட்டு மிதிச்சு போடாரு. ஏலே சாப்பாட்டு உணவு அந்த காலத்தில் 7 ஜெம்மது அவர் தான் சாப்பாடு உறிஞ்சா சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு உணவுகள் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பறவைகள் விலங்குகளுக்கு. புரியுதா? மானிட பிறவி உணவு திங்கிறத ஆமை உறிஞ்சி எடுத்து சாப்பிட்டு கழிச்சிட்டு போயிடும். அதைத்தான் மானிட பிறவி மோந்து பார்த்து நக்கி தின்றான். இன்னையிலேருந்து அவன் பதவி தின்னு உட்காந்துட்டான். உட்காந்தோடனே தின்னு சாப்பிட்டே போவான். எல்லா மாநிலத்திலும் சாப்பாட்டு உணவை சாப்பிட்டு கழிச்சு விட்டுக்கிட்டே போவான். மானிட பிறவி நீ அதைத்தான் சாப்பிடுத. புரியுதா? ஆமை கழிச்சதை சாப்பிடுதாடா. சாப்பிட்டா என்ன ஆகும்? உன் குடும்பம் நோயிலிருந்து எல்லாம் செதறி சின்னாமனாமா கை காலை உதற விடுவார். கால்